குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.3ல 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னா யூனிவர்சல் செட், அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு செட்டு பீன்ற ஒரு செட்டை கொடுத்துட்டு ஃபாலோயிங் செட்ஸோடைய வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். டேஷ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத எடுத்து எழுதணும். அப்போ அதை விட்டுட்டுன்னா ஏவை விட்டுட்டு மீதின்றதை எதில் பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ, அதாவது யூனிவர்சல் செட், அனைத்து கணம். ஸோ அப்போது ஏல என்ன இருக்குது 1 3 5 7, அதை விட்டுருங்க. மீதி யூல என்னென்ன இருக்குதோ அதை எல்லாத்தையுமே எழுதலாம். ஸோ 0 1 விட்டுருங்க, 2 எடுத்து எழுதுங்க, 3 விட்டுருங்க, 4 எடுத்து எழுதுங்க, 5 விட்டுருங்க, 6 எடுத்து எழுதுங்க, 7 விட்டுருங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ டேஷ்ன்றதுக்கு ஃபார்முலா பேசிஸில் போனோம்னா யூ மைனஸ் ஏ. ஸோ அப்போது ஏவை விட்டுட்டு மீதின்றது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்து எழுதுவீங்கன்னா இந்த யூனிவர்சல் செட்லேருந்து எடுத்து எழுதுவீங்க. அதே மாதிரி தான் பி டேஷ். பி டேஷ்னா என்ன அர்த்தம்? பியில் இருக்கக்கூடிய வேல்யூஸை விட்டுட்டு மீதி யூவில் என்னென்ன இருக்குதோ, அதாவது பி சார்ந்த வேல்யூஸ் இல்லாமல் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஏ டேஷை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், பி டேஷை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா யூனியன். யூனியன்னா என்ன அர்த்தம்? சேர்த்து எடுத்து எழுதணும். ஸோ எப்போவுமே எழுதும்போது ஆர்டராக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 0 1 2 4 6 ரெண்டு தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா அதை நீங்கள் என்ன தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எடுத்து எழுதினா போதும். ஸோ அடுத்தது இதை முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ டேஷுக்கும் பி டேஷுக்கும் இன்டர்செக்ஷன், இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் இன்டர்செக்ஷன், தமிழில் வெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதணும். ஸோ அப்படின்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னும் போது உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காமனாக என்ன மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 6 ரெண்டு இடத்துலையும் இருக்கிறதுனால ஸோ அதுதான் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷோடைய வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். டேஷ்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட்டுன்றது தேவைப்படும். ஸோ இப்போ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷை டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? உள்ளே இருக்கிறது, அதாவது ஏ யூனியன் பியை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பின்னா என்ன அர்த்தம்? ஏவையும் பியையும் சேர்த்து எடுத்து எழுதணும். ஒருவேளை அதில் ரிப்பீட் ஆச்சுன்னா அதை ஒன் டைம் எடுத்து எழுதினா போதும். ஸோ இதுதான் ஏ யூனியன் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். அப்போ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு மீதி யூனிவர்சல் செட்டில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 7 வரைக்கும் வரிசையாக இருக்குது. அப்போ இங்கே என்னென்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 இல்லை 6 இல்லை. ஸோ அப்போ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ அதுதான் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் உடைய வேல்யூ. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். டைரெக்டாக போட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறீங்க. இன்டர்செக்ஷனாக என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் காமனாக என்னென்ன இருக்குது, கொஸ்டினில் கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸை வச்சு என்ன காமனாக இருக்குதுன்றதை எடுத்து எழுதுறோம். அப்போ ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம்? யூனிவர்சல் செட்டோட இதை கம்பேர் பண்ணணும். காமனாக இருக்கிறத விட்டுட்டு, அதாவது இந்த வேல்யூஸை விட்டுட்டு மீதி யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் த ஹோல் டேஷ். டேஷ் எடுத்து திரும்ப டேஷ் எடுத்தால் அதோடைய ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ அப்போது இதை நீங்கள் டைரெக்டாகவே ஃபார்முலா மாதிரி எடுத்து எழுதிட்டு ஆன்சரை டைரெக்டாக கொஸ்டினில் ஏ வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். அதே மாதிரியே தான் பி டேஷ் த ஹோல் டேஷ். அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? வெறும்னா பின்னு மட்டும் வரும். ஸோ கொஸ்டினில் பின்ற செட்டுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.